இந்த ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காதனால இப்ப வரைக்குமே ரிலீஸ் ஆகல. சரி, இப்ப இல்லைன்னா கூட பரவாயில்ல. எலெக்ஷனுக்கு அப்புறமாவது கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா, இந்த படத்தை நேத்து வந்து நெட்ல லீக் பண்ணிட்டாங்க. இந்த ஜனநாயகன் படம் நெட்ல லீக் ஆகவும் செஞ்சிருக்கு. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஒரு 5 நிமிஷம் சீனை தான் வந்து ட்விட்டர்ல லீக் ஆகவும் செஞ்சது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த படத்தையுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சரி, ஆரம்பத்துல வந்து இந்த 5 நிமிஷம் சீனை வந்து யாரோ தெரியாம லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து நெட்ல லீக் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஓடுது அப்படின்னா 3 மணி நேர படமும் வந்து இப்ப இன்டர்நெட்ல லீக் ஆகவும் செஞ்சிருக்கு. இப்ப இதுதாங்க ஒரு எல்லாருக்குமே வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கு. இப்ப இந்த படம் லீக் ஆனதுக்கு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே என்ன விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சதியை வந்து ஆளுங்கட்சியான திமுக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. வேணும்னே வந்து எலெக்ஷன் சமயத்துல வந்து இந்த படத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து லீக் பண்ணியிருப்பாங்க. விஜய் அவருக்கும் பல குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து வேணும்னே வந்து திமுக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் அந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்தை விஜய் அவர்கள் கூட வேணும்னே லீக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட சீன்லாம் வந்து பார்க்கும்போது எல்லா சீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சென்சார் சர்டிபிகேட்டோட காப்பி வந்து கிடையவே கிடையாது. படத்தோட ப்ரொடக்ஷன் டீமோட காப்பி தான் இருக்கவும் செய்யுது. அதனால அவங்க தெரிஞ்சு வெளியிட்டாங்களோ இல்லைன்னு தெரியாம வெளியிட்டாங்களோ தெரியல. அதனால விஜய் அவர்கள் வந்து இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கவும் செஞ்சாரு. இந்த படம் வந்து இப்போ சென்சார் போர்டில் சிக்கவும் செஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம போயிருச்சு. அதனால அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மேலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால கூட வந்து இந்த படத்தை வேணும்னே அவர் லீக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த படத்தை வந்து யார் லீக் பண்ணாங்கன்னே தெரியல. அந்த படத்தை வந்து அந்த ஐடில இருந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஐடி வந்து பிளாக் ஆகவும் செஞ்சிருக்கு. இப்ப விஜய் தரப்புல இருந்து வெளியில விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் லாஸ். ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகாம அவங்களுக்கு பயங்கர லாஸ். என்னன்னா கோடி கோடியா அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் அவங்களோட உழைப்பெல்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உழைப்பெல்லாம் சுக்குநூறா உடையிற மாதிரி இப்ப அமையவும் செஞ்சிருக்கு. இப்ப இந்த படம் இன்டர்நெட்ல லீக் ஆகவும் செஞ்சிருக்கு. இது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கவும் செய்யும். ஏன்னா இப்ப இந்த படம் வந்து எல்லாருமே முன்னாடியே ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூனால வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாம போயிருச்சு. சரி, இப்ப இல்லைன்னா கூட பரவாயில்ல. எலெக்ஷனுக்கு அப்புறமாவது இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கவும் செஞ்சாங்க. அதனால இந்த ஒரு படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களும் இந்த ஒரு படத்துக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஏமாற்றத்தை இது கொடுத்துக்கவும் செஞ்சிருக்கு. இதுதான் இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கவும் செய்யுது. இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து தமிழக அரசியல்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிங்கறத வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.